வெல்கம் டு கோல்டன் க்ரவுன் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம ஒரு ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் தான் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம வீட்லேயே தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபாஸ்ட் லைஃப்பில் இருந்துகிட்ருக்கோம். அதில் பல ரீசன்னால நம்ம தலைமுடி உதிர்வை சந்திக்க வேண்டியிருக்கு. அதனால் நம்ம ஒரு ஹெர்பல் சீயக்காய் பவுடர் தயாரிக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் சீயக்காய். சீயக்காய் எவ்வளோ அளவு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg சீயக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கு 1 kg நீங்கள் சோப்புக்காய் எடுத்துக்கோங்க. ஏன் சோப்புக்காய் 1 kgன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கொட்டையை எடுத்துட்ட பிறகு வெயிட்டு குறைஞ்சிடும். அதனால தான் சோப்புக்காயை நல்லா வெயிலில் காய வச்சு இது போல் நீங்கள் உடச்சி வச்சுக்கோங்க. சோப்புக்காய் 10லேருந்து 15 நாள் வரைக்கும் வெயிலில் காய்ஞ்சாதான் நல்லா உடைக்கிறதுக்கு வரும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் முழு பச்சைப்பயிறு. முழு பச்சைப்பயிறு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பச்சைப்பயிறு வாங்கி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அதனால இந்த கலரில் தெரியுது உங்களுக்கு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக புது பயிறு வாங்கினீங்கன்னா க்ரீனாக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் தோரம்பருப்பு. தோரம்பருப்பு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. தோரம்பருப்பு நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட் வெந்தயம். வெந்தயமும் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட் நமக்கு வெட்டிவேர். வெட்டிவேர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அதனோட ஸ்மெல்லும் அதனோட குளிர்ச்சி தன்மையும் நம்ம தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லா திங்ஸும் நீங்கள் ப்ரொவிஷன் ஷாப்லேயும் கிடைக்கும். வெட்டிவேர் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு சீயக்காய் அரைக்கிற மிஷினில் கொடுத்து நல்லா பவுடராக இது போல் சீயக்காய் பவுடரு நீங்கள் ரெடி பண்ணி தர சொன்னீங்கன்னா அவங்க அரைச்சி தருவாங்க. அதை வாங்கி வீட்டில் வச்சுக்கணும். இப்போ நான் சொல்லித்தரேன் இந்த மெத்தடு ஒரு அனுபவபூர்வமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு மெத்தடு. சீயக்காயில் இருக்கிற சல்ஃபேட் நம்மளோட முடியில் இருக்க அழுக்குகளை நீக்கி ஒரு நேச்சுரல் கண்டிஷனராக இருக்கு. நெக்ஸ்ட் பூந்திக்கொட்டை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டை ஓட்டை குளிர்ச்சிப்படுத்தி முடி உதிர்வதை தடுத்து முடியை பளபளப்பாக மாற்றுது. அப்புறம் பேன் பொடுகு தொல்லையில் இருந்து நம்மளை பாதுகாக்குது. முழு பச்சை பயிறு. முழு பச்சை பயிறு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க புரோட்டீனோ ஆன்டி ஆக்சிடென்ட்டோ நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம தலைமுடியில் இருக்க அழுக்கெல்லாம் நீக்கி தலைமுடியை சுத்தப்படுத்தவும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் முழு பச்சை பயிறு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது முடி உதிர்வை கட்டுப்படுத்துது. நம்மளோட அடுத்த இன்க்ரீடியன்ட் தோரம்பருப்பு. தோரம்பருப்பில் இருக்க ஃபோலிக் ஆசிடு, புரோட்டீன், கார்போஹைட்ரேட் எல்லாமே முடி உதிர்வை கட்டுப்படுத்துது. முடிக்கு தேவையான பளபளப்பையும் தருது, வளர்ச்சிக்கும் உதவி செய்யுது. வெந்தயம். வெந்தயம் பார்த்தீங்கன்னா உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. மண்டை ஓட்டை குளிர்ச்சிப்படுத்தி உடல் வெப்பத்தை சீராக வச்சுக்குது. மண்டை ஓட்டோட வெப்பம் குறைஞ்சதுனாலே பொடுகு வராது. முடியோட வேர்க்கால்களுக்கு உண்டான இரும்பு சத்தை வெந்தயம் நமக்கு கொடுக்குது. அதுக்கு அடுத்த ஒரு இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் நல்ல வாசனையை தரும் நமக்கு. குளிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா முடி நல்ல ஒரு பிளசன்ட் ஸ்மெல்லாக இருக்கும். முடியோட வேர்க்கால்களை எல்லாம் குளிர்ச்சி செய்கிற வேலையை வெட்டிவேரும் செய்யுது. முடி கருமையாக இருக்கிறதுக்கும் இந்த வெட்டிவேரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. சப்போஸ் தலையில் சிலருக்கு எக்ஸிமா, சோரியாசிஸ், அப்புறம் பொடுகு போன்ற ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா அதை போக்கக்கூடிய வலிமை வெட்டிவேருக்கு இருக்கு. இந்த வெட்டிவேர் ப்ரொவிஷன் ஷாப்லேயும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். நம்ம ஏன் ஹெர்பல் சீயக்காய் பவுடர் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்க கெமிக்கல் கலந்த சோப்பு, ஷாம்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடி வறட்சியை ஏற்படுத்தி முடிக்கு பாதிப்பை உண்டாக்குது. முடியோட வேர்க்கால்கள்லாம் வெடிச்சு போயிடும். முடி வேரோட கழுற ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். அதெல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்ம ஹெர்பல் பவுடர் பயன்படுத்தினோம்னா தான் அது நமக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை தரும். அது மட்டும் இல்லாமல் தலையில் இந்த பொடுகு தொல்லையெல்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் ஃபங்கஸ், பாக்டீரியானால, இன்ஃபெக்ஷன்னால தான் வருது. அந்த பொடுகு தொல்லையை போக்குறதுக்கு நமக்கு இந்த ஹெர்பல் பவுடர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீயக்காய் பவுடர்லாம் போட்டால் தலையில் அப்படியே தங்கிடுது, படிஞ்சிடுது அப்படின்னு சொல்வீங்க. அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தலைமுடியை நல்லா நீங்கள் வாஷ் பண்ணணும். சாதாரணமாக நம்ம ஷாம்பு, கெமிக்கல் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை விட இந்த பவுடர் போட்டு வாஷ் பண்ணும்போது நமக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக செலவாகும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தண்ணி பஞ்சம் இருக்க ஊரில் இருக்கவங்களாலலாம் இந்த சீயக்காய் பவுடர் போட்டு குளிக்க முடியாது.
தண்ணி வந்து தாராளமாக செலவாகும். நீங்கள் தலைக்கு குளிக்கிறதுக்கு வந்து 2 பக்கெட் தண்ணி செலவாகுதுன்னா நீங்கள் இந்த ஹெர்பல் பவுடர் போட்டு குளிக்கும் போது உங்களுக்கு நிச்சயமாக 4 பக்கெட்டு கிட்ட வந்து தண்ணி செலவாகும். நீங்கள் நல்லா ஹேரை வந்து வாஷ் பண்ணிங்கன்னா தான் இந்த துகள்கள்லாம் போகும். அப்படி போச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்காது. இதுவே நீங்கள் வந்து சொல்வீங்க இது வந்து துகள்கள் வந்து படியுது அப்படின்ட்டு. இந்த துகள்கள் வந்து நம்மளோட மண்டை ஓட்டில் படியறது உங்களோட கண்ணுக்கு தெரியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கெமிக்கல் ஷாம்புவோட துகள்களும் வந்து நம்மளோட தலைமுடியோட வேர்க்கால்கள்லையும் அந்த மண்டை ஓட்லையும் படியும். ஆனால் அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. அதனால தான் வந்து கண்ணுக்கு தெரியாமையிலேயே அது வந்து நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தி நமக்கு வந்து தலையில் வந்து முடி உதிர்வை வந்து ஏற்படுத்துது. இந்த சீயக்காய் பவுடரை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக வந்து 100% நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம இப்போதுலேருந்தே இந்த சீயக்காய் பவுடரை வந்து பயன்படுத்திட்டு வந்தோம்னா பின்னாடி அவங்களுக்கு வந்து பொடுகு தொல்லையோ இல்லை வந்து முடி உதிர்வு ப்ராப்ளமோ வராத வந்து தடுக்கலாம். அதாவது வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல தாங்க இது. இயற்கை முறை தான் வந்து நிரந்தர தீர்வு அப்படிங்கிறத வந்து உணரணும் எல்லாரும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹெர்பல் சீயக்காய் பவுடர் பதிவு வந்து நான் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அவசரமாக வேலைக்கு போகிறவங்களாம் இதை ஃபாலோ பண்ண முடியாது தான். ஆனால் கூடிய மட்டும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் தலைமுடியை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நல்ல முடி உதிர்வுலேருந்து மீளலாம். சிலருக்கு வந்து சீயக்காய் போடுறதுனால வந்து முடி வந்து ட்ரை ஆகிடுது அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து தலைமுடியை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம், அதாவது சீயக்காய் பவுடர் போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கு பிறகு 1 டம்ளர் வந்து பால், அதாவது ஏடு படியாத பால் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது போட்டுட்டு தலைமுடி வேர்க்கால்கள்லாம் படுற மாதிரி நீங்கள் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஹேர் வந்து ட்ரை ஆகிற ப்ராப்ளம் இருக்காது. அதே போல் வந்து தேங்காய் பாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து குறைவான விலையில் விற்கும் இல்லைங்களா சில சீசனில், அந்த டைமில் வந்து தேங்காய் பாலையும் நீங்கள் இது போல் யூஸ் பண்ணலாம். தேங்காய் பால் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஹேர் ட்ரை ஆகுது அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து இருக்காது. இந்த ஹெர்பல் சீயக்காய் பவுடரை வந்து நீங்கள் நிச்சயம் யூஸ் பண்ணுங்கள். அதோட இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ஹேர் ஆயில் போட்டிருந்தேன். அந்த ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ஹெர்பல் சீயக்காய் பவுடர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மெத்தட் வந்து இந்த ரேஷியோவில் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.